இன்னும் நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் மாவோட பார்ட் 5 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்லி விரும்புகிறேன். இந்த மாங்காவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த மாஸ்டர் பீஸே வந்து விட்னஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். எனக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்றதை வந்து தெரில. அதனால தான் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லா வீடியோலையுமே வந்து சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் போக போக ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஓப்பன் த நேச்சர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். உடனே வந்துட்டு அங்கே இருக்க பயோம்ஸ்லாம் வந்து வருது. அதாவது எந்தெந்த இடத்துக்குலாம் போக முடியும், எதை யூஸ் பண்ணி போக முடியுன்ற மாதிரி நிறைய இடங்கள் வந்து வருது. இப்போதைக்கு இவ்வளோ இடம் இருக்குது, ஆனால் என்னால் போக முடிஞ்சது அந்த நோய்ஸ் ரேங்க்குன்ற அந்த நேச்சர் லேண்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஹோஸ்ட்னால் எந்த அளவுக்கு குவாலிஃபை இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஹோஸ்ட் வந்து அவரோட கான்ஷியஸ்க்கு ஏற்ற மாதிரி பெட்ஸ் எல்லாம் வந்து ரிலேட்டபுளாக சர்ச் பண்ண முடியும். அப்புறம் அவருக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளான ப்ரீடிங் பிளேஸ் அதான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதில் வந்து வருது. உடனே வந்துட்டு குவாலிஃபைடு ஹோஸ்ட்டா, அப்போ ஓகே, நான் எந்த சான்ஸுமே வந்து மிஸ் பண்ண விரும்பல, உடனே வந்து டெலபோர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். உடனே வந்துட்டு ஹோஸ்ட் ஆஸ் கனெக்டடுன்ற மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறான். அது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு இடமா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஞ்சரஸாக இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆல்ரெடி யோசிச்சு பார்த்துருக்கான். ஏன்னா அவன் போகிற இடத்துலலாம் வந்துட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணாமல் வந்தது தான் அவனோட வாழ்க்கையோட பெரிய தப்பு. ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான பொருளாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த வாட்டி எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். அவனுக்கு நோட்டிஃபிகேஷனே வருது, எக்ஸ்ப்ளோரேஷன் டே வந்து ஒரு நாளுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும், உங்களால் 30 வாட்டி சாக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வருது. உடனே சரி, அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணுறேன் இப்போன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து எல்லா பஃப்மே யூஸ் பண்ணி அங்கே இருக்க பொருளாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் வரும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராக் வெர்மிலியன் ஃப்ரூட். அது வந்து ரொம்பவுமே ரேரான ஒரு ஃப்ரூட் தான். இதை யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு ஃபயர் டைப் பெட்டுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அதனால கண்டிப்பாக இது எக்ஸ்பென்சிவான பெட் ஃபுட்டு. அதனால் இது டேஞ்சரஸாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகிறோம். அதே மாதிரி நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். இதே மாதிரி நிறைய பெட் ஃபுட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி கடைசியாக ஃபைனலாக அந்த 30 சான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுது. எப்படியோ ஒரு நாளில் 30 வாட்டி ரிவைவ் ஆகி ஏதோ பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இது கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக இருக்காது, ஏன்னா எனக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு கியூப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கான். அதாவது ப்ரிசர்வ் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கான். எந்த கெமிக்கல்ஸுமே வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே ஃபுல் நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட் ஃபுட்டுமே, அதாவது ரேரான டிஃபிகல்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ அப்படியே சைடில் ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா போகுது. ஒரு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, பேர்ட் டைப் பெட்டு. இப்போதைக்கு என்னோடய பெட்டு வந்து ஒரு வாரமாக எதையுமே வந்து சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து வராரு. அவரோட பேர் ஃபேங் யூஜிங். இதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர். வந்து ஒரு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த பெட்டு வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. டக்குன்னு வந்து அப்படியே வந்து இரும்ப ஆரம்பிச்சிருது. பார்த்தா அதோட வாய்க்குள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் பிளட் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது. அப்புறம் தான் எல்லாருமே நோட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு டெவர் ஹார்ட் பேரசைட்னு. அப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி அதை வந்து காப்பாற்றி ஆகணும், இல்லைனா வந்து உடனே செத்து போயிடும். தூரமாக இருக்கவங்ககிட்டையும் போக முடியாது, இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. நம்ம கொஞ்சம் லேட் ஆனாலுமே வந்துட்டு அது கண்டிப்பாக செத்து போயிடும், அப்போ டாக்டரை கூப்பிட்டு உடனே வந்து எக்ஸாமின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது லவ் ஃபேன், நான் வந்துட்டு நம்மளோட பெட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே உடனே வந்து பார்த்திங்கன்னா விழுந்து போன அந்த ஃபுட்டு வந்து அதாவது விழுந்து போன அந்த பெட்டு வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடுது. உடனே வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க, இது வந்து எதையோ சாப்பிடுது, ஆனால் பாஸ் சொன்ன மாதிரி இப்படிலாம் நடக்காது, இது என்னதுன்னே தெரியலையே, அப்போ இது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிராண்ட் மதர், நீங்கள் வந்துட்டு இந்த ஃபுட்டுக்காக எவ்வளோ அந்த காசு பே பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து ஒரு கிரெயினுக்கு 130ன்ற மாதிரி பே பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. அப்போ 12 கிரெயின்னா அப்போ 1500 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காஸ்ட் வந்து செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, இது அப்பர் செட்டியில் ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அது கண்டிப்பாக இப்போ பிளாக் ஷாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிளாக் ஸ்டோர்லலாம் வந்துட்டு நிறைய ஸ்பெஷலான கெமிக்கல்ஸ்லாம் வந்து பெட் ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி நிறைய வியாபாரத்துக்காக வந்து தப்பான வேலைகள்லாம் செய்வாங்கன்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. அப்போ இதை சாப்பிட்டா அது சீக்கிரமாக சாவ போதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே திருப்பியுமே ஷாக் ஆகிறாங்க. கிராண்ட் மதர், அந்த ஸ்டோர் எங்கே இருக்குது, அந்த ஸ்டோரோட பேர் என்ன, நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவங்க வந்து ஜியாவ் டாய்கி, இதுதான் அந்த பெட் ஸ்டோருன்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. உடனே இப்போ எல்லாருமே வந்துட்டு அந்த பெட் ஸ்டோர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவனை பிடிச்சி திட்டணும், அதாவது நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டணும். அந்த ஸ்டோர் வந்து நம்ம ஹீரோட தான். பிளாக் ஸ்டோரில் இருக்க ஓனர் வெளில வாங்க, நீ வந்து உன்னோட ஃபுட்டில் என்னத்தை தான் வச்சு விற்று தொலைச்ச அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து வரானுங்க. பெட் ஃபுட்டா,
எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதைக்கு கடைசியாக அந்த கிரைண்ட் தான் கொடுத்தேன். ஸோ ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு கஸ்டமர் ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு வந்து தெரியல. ஆனால் நான் கொடுத்த எல்லா பெட் ஃபுட்டுமே பியூரானது தான். ஸோ கெமிக்கல் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. நீங்கள் வந்துட்டு சப்போஸ் அந்த ரெட் வெர்மிலியன் பேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் வந்து தெரிஞ்சா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணலையா, நீ ஏமாத்துறியா, அப்புறம் எப்படி அதை விடாமல் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, எனக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற வரைக்கும் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. வெளில பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்துட்டு பிளாக் ஷாப் அது வந்து ஒரு கெட்ட பேராக வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட தங்கச்சி வந்து அண்ணா டைம் வந்து வேஸ்ட் பண்ணாத பேசி ஸோ சீக்கிரமாக என்னோட அசோசியேஷன் ஃப்ரெண்டை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய ஸ்டோரை பார்த்து நீங்கள் பிளாக் ஸ்டோர்னு சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு லுக்கை வரும். அந்த பொண்ணு அப்படியே அலறிட்டு போய் விழுது. உடனே இவனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட கழுத்தை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறான். ஸோ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் சிஸ்டரே வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே அவன் வரலாம் வந்து பார்த்திங்கன்னா மடங்கி போயிடுது. எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க. உடனே நம்ம ஹீரோக்குமே வந்து ஒரு போஸ்ட் டெம்பரரி மிஷன் வந்து வருது. ஸோ ஸ்டோர் வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இன்னோசன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் உங்களோட பெட் ஃபுட்டில் எந்த இஷ்யூமே இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களோட ஸ்டோரோட ரெப்புடேஷன் ஸோ எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி வருது. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அதுவும் இல்லாமல் பாஸ் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வைலன்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டாரு. இந்த ஸ்டோருக்கு வந்து திருப்பி வரவே கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆர்கியூ பண்ணுறது நிறுத்துங்க. ஸோ நான் வந்து இந்த பெட் ஃபுட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றத கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து அக்ரி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நான் வேணால் ட்ரையல் வேணால் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வைங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ எல்லாருமே என்னது இவன் தான் எப்படி ஒத்துக்கிறான், ஸோ சரி வர சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு என்னென்னவோ வளர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு யார்கிட்டயாச்சும் லோ ரேங்க் வாட்டர் ஆட்ரிபியூட் பெட் இருக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து ப்ளூ எசன்ஸ் ஃப்ரூட்டுன்ற ஒரு பெட் ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறான். ஸோ உடனே வந்துட்டு ஒருத்தவங்க இருக்குன்னு சொல்லிட்டு சம்மன் பண்ணுறாங்க. அதோட பேர் சீல் வாட்டர் பீஸ்ட். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபுட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுறான். ஸோ அப்போ அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சாரி ப்ரீட் பண்ணல ஃபீட் பண்ணுறான். ஸோ ஐயோ எனக்கு வேறு வாய் கொளருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ எசன்ஸ் ஃப்ரூட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலுமே மிக்ஸ் பண்ணிடல. அப்படி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ எசன்ஸ் ஃப்ரூட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா அதை பற்றி யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, எந்த ஐடியாவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. உடனே அது சாப்பிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளூ கலரில் ஒரு பிளாஸ்ட் மாதிரி நடக்குது. ஸோ ஒரு வாட்டர் பிளாஸ்ட்டு பார்த்தா அது வந்து லெவலப் ஆயிடுச்சு. ஏன்னா அது அந்தளவுக்கு பியூரான ஒரு டேஸ்டியான ஃபுட்டாக வந்திருக்கும். ஸோ அதனால வந்துட்டு சீல் வாட்டர் பீஸ்ட் வந்து அதாவது ரேங்க் 2 லெவல் 2 வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. ஸோ ப்ளூ எசன்ஸ் ஃப்ரூட்னால வந்து பார்த்திங்கன்னா லோ ரேங்க் வாட்டர் ஆட்ரிபியூட் பெட்டு இருக்கிறத ஹை ரேங்காக வந்து மாற்ற முடியும். ஸோ இதை வச்சு அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் பெட்டோட பிளட் லைன்மே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு அது வந்து லெவலப் ஆயிடுச்சு, ரொம்பவுமே அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ தான் இவனுமே யோசிக்கிறான், கிட்டத்தட்ட இவன் எதுவுமே ஸ்வாப்புமே பண்ணல, அப்போ உண்மையாகவே இது வந்து ஒரு நல்ல ஃபுட் தான் போல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அதோட ஓனருமே எடுத்து பார்த்துட்டு அவன் கண்டிப்பாக ஸ்வாப் பண்ணல, அப்போ நல்ல ஃபுட் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. அப்போ சாரி எங்களை வந்து மன்னிச்சிடுங்க, நாங்கள் தான் வந்து தப்பாக இது பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லும் போது என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, 8700 இது வந்து இதுக்கு செலவாகும், சீக்கிரமாக கொடுங்க, நான் வந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. சரி ஓகே நாங்கள் வந்து கொடுத்துட்றோம், ஸோ மேபி இதை வந்து நாங்கள் சீப்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் இந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே சீப் தான், ஏன்னா இது எடுக்கிறதுக்கு நான் உயிரே பண்ண வைக்கிறேன்ற மாதிரி வந்து வைக்கினா நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் உன்னோட சிஸ்டரோட வாட்டர் பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவுமே லோவாக இருக்குது, வேணா ஒரு 7 கலர்டு புத்தா ஹார்ட் அந்த லீஃப் இருக்கும், ஸோ அதை கொடுங்க, அதுக்கப்புறமா ரெட் வெர்மிலியன் பெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ராக் வெர்மிலியன் ஃப்ரூட் வந்து கொடுங்க, சரியாயிரும் அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறான். அவங்களுமே காசு வந்து பே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோட ஷாப் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிஸ்னஸில் பெரிய ஆளாக ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கு மேலே எனக்கு இந்த பஞ்சம்ன்ற ஒரு விஷயமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையான எனர்ஜி பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. ஆல்ரெடி அவன் வந்து அழுதுட்டு இருப்பான் இல்லையா, டிப்ரெஷன்லாம் போயிட்டு, நான் கூட சொன்னேன் பிரேக்கப் டிப்ரெஷனில் இருக்கான்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 315 பாயிண்ட் இருக்கும். ஸோ அவன் வந்து அவேக்னிங் போர்ஷன் வந்து வாங்குறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிடுறான். உடனே வந்துட்டு ஒரு போர்ஷன் மாதிரி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதை வந்து உடனே குடிச்சிடான். குடித்தோடனே அவனோட சோல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வருது. உடனே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிறான். ஸோ அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு வார்பெட் டேமராக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுறான். ஸோ அவனோட ரியாக்ஷன் ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ இப்போதைக்கு என்கிட்ட 215 எனர்ஜி இன்னுமே இருக்குது, வேணா ஸ்பிரிட் பாண்டை வந்து நீங்கள் பியூர் பீரியட்னால அப்கிரேட் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா அதையுமே அப்கிரேட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வரான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ்.
ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். ஏன்னா இந்த எபிசோடுமே தரமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே இதோட தரமாக வந்து பார்த்திங்கன்னா எபிசோட்ஸ்லாம் வரும். ஸோ ஓகே கைஸ், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.